திரு குமார், பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். RSS அலுவலகத்தில் 52 ஆண்டுகள் தேசிய கொடி கூட ஏற்றாத ஒரு அமைப்பு இப்போது நேரு மீது குற்றம் சாட்டுவதும் பாடல்களிலிருந்து வரிகளை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் இப்போது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரகை மந்திரமாக விளங்குகிறது. அதை 150வது ஆண்டு விழா துவக்கி வைத்த பிரதமர் உணர்ச்சி பூர்வமாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அது நேருவை குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அன்றைக்கி பிரதமர் நேரு தான் பிரதமர். அந்த குழுக்கள் 6 பேர் கொண்ட குழு தான் அந்த வரிகளை நீக்கியது. பிரதமர் இல்லை, காங்கிரஸ் கட்சியோட தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர். 1950 ஜனவரி 24 அன்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ 1937 சொல்றேன். 37ல இருந்து கரெக்ட். 37ல தான் இதை எடிட் பண்ணது 37ல தான். அதனால 47 குறுக்கீடு பண்ணாரு. தொடர்ந்து நீங்களும் அனுமதிச்சீங்க. அதனால அவர் பேச்சை நான் குறுக்கீடு செய்வேன். சரி, இப்போ எவ்வளவு குறுக்கீடு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம என்னோட முதல் வரியிலேயே அவர் குறுக்கீடு தொடங்கிட்டாரு. சரி, அதனால அந்த குறுக்கீடுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சரி, குறுக்கீடு எல்லா குறுக்கீடும் முடிச்சிருங்க. நான் பேசுறேன். நான் முடிச்ச பிறகு நான் பேசுறேன். இல்ல குமார் சொல்லுங்க. 37 47 சம்பந்தம் 37 யார் பிரதமர் இருந்தாங்க? அதனால ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு நீங்க இவ்வளவு சீனியர் சார், ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு குமார் 1875 நவம்பர் 7 அக்ஷய நவமி நாளில் பங்கிங் சந்திர சட்டர்ஜியால் இந்த பாடல் இயற்றப்பட்டது. வங்க தரிசனம் என்ன இலக்கிய இதழில் சட்டர்ஜியின் ஆனந்த படம் நாவலின் ஒரு பகுதியாக இந்த பாடல் முதலாக வெளியானது. 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரால் வந்தே மாதர பாடல் இசையமைத்து பாடினார். 1950 ஜனவரி 26 அரசியல் நிர்ணய சபையால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 37 தான் ப்ராப்ளம் ஆகுது. 37 தான் இந்த குழு சுபாஷ் சந்திர போஸ் நேரு தலைமையிலான அந்த பாட்டை பாடின ரவீந்திரநாத் தாகூர் கூட அதில் இருக்காங்க. பல காரணங்களால் அவர்கள் ஒவ்வொரு 6 பத்தியில் 2 பத்தியை மட்டும் மேலே உள்ள 2 வரியை மட்டும் எடுத்துட்டு பாக்கிய பூரா எடிட் பண்ணிட்டாங்க. நான் எடிட் பண்ணதையும் வச்சிருக்கேன், எடிட் பண்ணாத 2 நான் சிம்பிளா, அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அது என்ன எடிட் பண்ணாத பகுதி என்னன்னு பாருங்க. அது உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது நமக்கு தப்பா தெரியுமான்னு பாருங்க. நீரால் நனையும் வளமிக்க தாயே, மனம் வீசும் மலையாறுகள் கொண்ட குளிர்ந்த தாயே, பயிர் பசுமையால் பொலிவூட்டும் தாயே வந்தே மாதரம். இது முதல் பத்தி. நிலவொளி துளிரும் இரவுகளால் மகிழும் தாயே, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களால் அழகுறும் தாயே, இனிய புன்னகையுடன் இனிமையான மொழியுடன் மகிழ்ச்சி தரும் அருள் பொழியும் தாயே. இது 2வது பத்தி. 7 கோடி தொண்டர்களின் சத்தத்தால் முழங்கும் 14 கோடி கரங்களில் ஆயுதம் ஒலிக்கும் யார் சொல்வார் அம்மா பலவீனன் என்று, பலத்தையும் வீரத்தையும் தாங்கும் தாயே, எதிரிகளை வென்றிடும் தாயே வந்தே மாதரம். இது 3. நீயே கல்வி, நீயே தர்மம், நீயே இதயம், நீயே உயிர், உடல் நீயே ஆவி, நீயே வலிமை, நீயே பக்தி, உன்னிலை தான் அன்பும் உயிரும் வந்தே மாதரம். நீயே துர்க்கை குமார் சார், இது முடிய போகுது. என்னைக்காவது ஒரு நாள் தெரியணும். என்னைக்காவது ஒரு நாள் நாட்டு மக்கள் தெரியும் சார். நீயே லட்சுமி தாமரையில் வீற்றிருக்கும் அருள்மதி, நீயே சரஸ்வதி கல்வியளிக்கும் தெய்வம், நீயே வணங்குகிறோம் பாசற்றவனே ஒப்பற்றவனே, நீர் நேயம் நிறைந்த தாயே வந்தே மாதரம். இதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கம். இதுல எடுத்தது படவா எடுத்தது தெரியும்.
லைனுக்கும் ஸ்டாண்டாக்கும் வித்தியாசம் தெரியணும் சார், சார். கவனி- எடுக்கப்பட்டது ரெண்டு பத்தி. ஆமா, ஆமா, ஆமா. ரெண்டு பத்தி வச்சு 4 பத்தி எடுத்தாங்க. 6 ஸ்டான்ஸா. சார், நீங்க பேசுறது 6 ஸ்டான்ஸா, பேசுறது. 2 ஸ்டான்ஸா ரவீந்திரன் எடுத்தாங்க. சார், நீங்க நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க ரங்கராஜ் சார். எடுத்துக்கொண்டது 2 லைன் சொன்னா என்ன சரி, அர்த்தம்? சரி, கொஞ்சம் இல்ல, லைன் இல்ல. கொள்ள போடுங்க. நான் மாத்திக்கிட்டேன். வந்தே மாத்திரம் வேணா ஃபுல்லா பாடுங்க ஓகே, சார். குமார். கொஞ்சம் பாடி ரங்கராஜ் சார். கொஞ்சம் இருங்க. ரங்கராஜ் சார், குமார். அதனால 2 ஸ்டான்ஸா முழு 2 ஸ்டான்ஸா இருக்கு. என்ன கருத்து? அதை மட்டும். அதனால இவ்வளவு இருந்த பாட்டுல முதல்ல ஒவ்வொரு பத்திலும் 2 வரியை மட்டும் எடுத்து சேர்த்து அதை அன்னைக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சௌரியமா. ஏன்னா மத நல்லிணக்கத்தின் நோக்கத்துக்காக அந்த மத நல்லிணக்க நோக்கத்தை இதற்காக எடுத்தது பிரதமருக்கு வருத்தம். எல்லாத்துக்கும் வருத்தம், நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் வருத்தம். ஏன்னா சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது, 500-600 வருஷம் இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அதற்கு பிறகு முதல் வரியிலே நீங்க நாலாந்தர பேச்சாளர் பத்திரிகையாளர் சார் ரங்கராஜன் பேட்டி எடுக்காத தலைவர்களே கிடையாது. உங்களுக்கு ரங்கராஜன் பத்தி தெரியாம பேசுறீங்க. எப்படி சார் அவரு நாலாந்தர பேச்சாளர் எப்படி சொல்லுவீங்க? எதுவும் முடியாது. எவ்வளவு பெரிய ரவிச்சந்திரன் சார், நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் சார், நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரே உங்களுக்கு என்ன சார் ரங்கராஜ் சார், ரங்கராஜ் சார், இது அவரோட நேரம். ப்ளீஸ் இந்தியா ரங்கராஜ் சார், நான் பிறந்தவன் வெளிநாட்டுல போய் ரங்கராஜ் சார், இது நிகழ்ச்சியவே சீர்குலைக்கிற மாதிரி அது பெருமை. ரங்கராஜ் சார், நியூயார்க்ல போய் சொல்றாங்க. ரங்கராஜ் சார், எத்தனை டைம் கேட்டுட்டு இருக்கேன் குமார். ஆகையினால இது பெரிய வரலாற்று தொடர்பு பின்னணி உள்ளது. 800 வருஷம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடந்தது. அதற்கப்புறம் காங்கிரஸ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஒரு 200 வருஷம் சாலிடாக நடந்தது. 150 வருஷம் நேரடியாக 1857 47 வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நிறைய பெரிய பங்கு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. இதெல்லாம் கடந்து 47 செப்டம்பர் 17 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே, இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் நம்மளை விட ரவீந்திரன் சார்ல நிறைய தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்ததுங்கிறது உலகத்துக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து 37 1919 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறம் 35 அந்த ஆக்ட் சட்டமாச்சு. 37 தான் இந்தியாவுக்கு முதல்ல தேர்தல். நம்ம தேர்தல் அந்த வருஷம் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளவு கடத்தையும் தாண்டி வந்ததுக்காக இந்த பாட்டு, நான் பாடின பாட்டு தான் அதனுடைய ஒரிஜினல் எடிட் பண்ணாத பகுதி. அதுல இந்த பகுதியெல்லாம் ஏன் கட் பண்ணணுங்கிறது பிரதமருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கார். இதுக்கு பெரிய காரணம் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சா தான் நான் அதை பார்க்கிறேன். பிரதமர் பேசினது மிகப்பெரிய நாட்டு மக்களுக்கு, நாட்டின் மேல பற்று வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சிலிர்த்து எழக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். சரி, திருக்குமார் நிறைவா ரொம்ப சுருக்கமா நான் பேசுறதை விட ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. தமிழ்நாடு ஜமாத்தோட தலைவர் ஒரு 5 செகண்ட் சார் நேரம். எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை. தேசப்பற்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. தேசப்பற்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும். எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை. சரி குமார் வாங்க, அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. வாங்க கருத்தை உள்வாங்கி கொண்டு இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த பாடல்கள் இருக்கிற நான் படிச்சு காமிச்ச வரிகளை பூரா எடுத்துருக்கேன்னு வருத்தத்தில் அவர் பேசியிருக்காரு. சரி, ஒரு இந்தியனா இருந்து அதை நீங்க பார்க்கணும், யாரா இருந்தாலும் சரி. நம்ம நாடை பத்தியும் நம்ம நமக்கு தாய், நம்ம வந்தே மாதிரி தாயை வணங்குறோம். தாய் தான் நமக்கு, நம்ம பூமியே தான் நமக்கு தாய். நம்ம நாட்டுல ஒரு நம்ம நாட்டுல ஒரு காலத்துல நிலம் விற்பனை பொருள் அல்ல, பால் விற்பனை பொருள் அல்ல, இதெல்லாம் இருந்தது. நம்ம நிலத்தை தான் நம்ம தாயா மதிக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அது எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்காக இந்த மாதிரி ஒரு கருத்தியல் அந்த காலத்துல இருந்ததுனால
இந்த வரிகள் எல்லாம் நீக்கிருக்காங்க. அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும். பிரதமருடைய அவர் வருத்தத்தின் நாட்டின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சு. நாட்டின் மேல அவருடைய உயிர் மூச்சு எல்லாமே நாட்டின் மேல இருக்கு. நேரம் இல்ல. பிரதமர் வருத்தத்துடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு. சரி, ஓகே.